ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் டாபிக். ஆக்சுவலி ஒரு 25 வயசு பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் கம்மியாச்சு அப்படின்றதுக்காக வந்து தன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அதை பற்றின ஒரு உரையாடல் நேரலில் பேசினா அதனோட முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பாருங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல் கொடுத்த சாஸ்தா அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் சாஸ்தா. ஸோ இந்த எபிசோடு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் பாடணும். அப்புறம் வந்து ஒரு விஷயம் 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த செய்திகள்லாம் பார்த்தேன். அப்புறம் நிறைய நண்பர்களும் எழுதியிருந்தாங்க. ரொம்ப வருத்தங்களாக இருந்தது. சரி, இதை வச்சு ஒரு விஷயம் பேசுவோம் அப்படின்றதுக்காக தான். ஆக்சுவலி சாட்டர்டே நைட்டுக்கு வேறு சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று பேசிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்குமே போது வேறு எதுவுமே இல்லைன்னு போது டக்குனு இதுதான் கிடச்சிது. ஒன்றும் இல்லை, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு 25 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து தற்கொலை முடிவை தெரிஞ்சுட்டாங்க. அது என்ன காரணம் ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம். ஸோ பொதுவாக வந்து என்னென்னா, தோல்விகளை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஆமாம், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றத விட பெரியவங்க யாருக்காக இருந்தாலுமே தோல்விகள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். கண்டிப்பாக ரைட். அந்த தோல்விகள் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். இந்த பொறாம குணம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே இருக்கும். சின்ன வயசுலேயே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சோம்பு இப்படி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நானும் அவமானப்படுத்தப்பட்டேன். இப்போ சாப்பாடுலாம் நிறைய அவமானப்படுத்தியிருக்காங்க. மற்றவங்க 3 மீன் வைப்பாங்க, 2 மீன், அதுலேயே அந்த வால் பக்கம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த சாப்பாடுலேருந்து நிறைய அந்த பார்ஷாலிட்டிலாம் வரும்போது ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது கோவம் வரும். அப்புறம் இதை விட நாம் தனியாக சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்து காட்டணும், நல்லா சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி தான் நீங்கள் இப்படித்தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் நினைக்குதுன்றதை விட நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். ஓகே. ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம அதை விட ஒரு 4 கால் பாய்ச்சல்ல முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் தூக்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மேட்ச் அப்படின்னு ஒரு கொரியன் ஃபிலிம். அதில் வந்து அந்த ஒரு பையனும், நீங்கள் அதை சொல்கிறதுக்கு வந்தீங்களா? இல்லை நினச்சேன். அதில் வந்து ஒரு பையனும் ஒரு குருவும் மோதிக்குவாங்க. அப்போ வந்து அவன் வந்து ஜெயிக்கிறானதுமே ஒரு ஆள் தாங்கவே முடியாது. குருவால. ஏன்னா அவங்க குட்டி பையன், நம்ம வந்து ஒரு சாம்பியன், என்னப்போ சின்ன பையன் வந்து தோக்க அடிக்கிறானே அப்படின்ற கோவம் அவருக்கு எப்பயுமே உண்டு. ஒய்ஃப் வேறு கூப்பிட்டு சொல்லுவா, என்ன இது மூஞ்சி தூக்கி எப்பத்தாலும் உருன்னு வச்சிட்டு இருக்க, சரக்கு அடிக்கிற, என்னென்னோ பண்ற, சோகமாலாம் இருக்கிற, இப்படிலாம் பண்ணாத. அதாவது விளையாடு தோத்துப்போ, விளையாடாம ஏன் தோத்து போற? அதேதான். விளையாடி தோத்து போனா கூட ஒரு மரியாதை இருக்கு. விளையாடாமே வந்து நான் வந்து ஃபீலிங் குட் அண்ட் நாட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டு போயிட்டு மயராஜன் போற, எவனோ ஜெயிச்சிட்டு இருக்கான் அவன் பேரை சொல்லி. இல்ல அவங்க சொன்னது நான் வந்து என்னன்னா, நீ லூசரா இருந்தேன்னா கூட நான் உன்னோட வாழ்ந்துருவேன். ஆனா வந்து உன்னோட அந்த செல்ஃபை இழந்துட்டு இந்த மாதிரி இருக்கல்ல, பெத்தட்டிக்கா இருந்தா உன்னால வாழ முடியாது. என்னால உன் கூட வாழ முடியாது. ஆமா, என்னால உன் கூட வாழ முடியாது, நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்க லூசரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் பொழுது எதையுமே யோசிக்காம யாருமே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாத ஒருத்தருக்காக எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, நிறைய இருந்தது. இந்த சோஷியல் மீடியா இந்த விஷயம் வரும்பொழுதே நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, பியர் ப்ரெஷரை பத்தி யாழினி வந்து ஒரு சின்ன ஒரு இது எழுதி, அதுல வந்து அவ போட்டிருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யாழினி அவ நிறைய விஷயங்கள் போட்டிருந்தா. பியர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த காலத்துல பசங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷர் இருக்கு, பர்டிகுலரா டீனேஜர்ஸுக்கு நிறையவே இருக்கு. அதுவும் வந்து இந்த 11 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளார பயங்கர பியர் ப்ரெஷர் இருக்கு. அதை வந்து எல்லா பசங்களுமே வந்து கோத்ரூ பண்ணிட்டு தான் வராங்க. அது எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும். இப்போ இவ்வளோ பேசுகிற நாம குழந்தைங்க கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கூட போயிருக்கோம், வந்திருக்கோம். ஆனால் அவளுக்கு நடந்த சில விஷயம் இங்கே வந்த பிறகு எங்களுக்கே தெரியும். அவ படிச்ச ஸ்கூல்ல வந்து நிறைய ஓட்டியிருக்காங்க, அவளை வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து குழந்தை வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுது. ஏமா அங்க சொல்லல அப்படின்னா, இல்லப்பா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது அதனால பண்ணேன், என்னால முடியல உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லிச்சு. ஆனாலும் அதையும் நம்ம வந்து கேட்டிருக்கணும்.
நம்மள வந்து அதை கூட நம்ம சொல்ல வர அளவுக்கு நம்ம பழகிருக்கணும்னு அப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் மை செல்ஃப். அது ஒண்ணு. இன்னும் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றத வேற நினைச்சுக்கிட்டா. ஆமா. ஏன்னா அந்த டைம்ல நான் வேற இல்ல அப்படின்னு அது இன்னும் அதிகமா இருக்கிறப்ப இதை போய் நம்ம இப்ப அப்பாட்ட சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் நினைச்சுக்கிட்டா. சரி, அதுல ஒண்ணு சொல்லியிருந்தான் அந்த பேர் பிரஷர்ல சொல்லும்பொழுது இந்த அது எனக்கு நடந்திருக்கு. அது நான் எங்க சொல்றேன் அப்படின்னா, ஏன் சார் நீங்க ஒரு மாதிரி பதட்டமா முழிக்கிறீங்க? நிறைய சொல்லிருக்கீங்க சார் நடந்த விஷயங்கள்லாம், பர்சனல்னு ஒண்ணு இல்லவே இல்லாம போது நீங்க எதை வேணாலும் எடுத்துட்டு வந்துருவீங்களா? அது பயமா இருக்கு எனக்கு. வேற இருங்க, நான் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த பியர் பிரஷர்ல நம்ம சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா? இப்ப நான் அந்த 10 யாழி போட்டிருந்தா 11 years old ஆகும்பொழுது கேர்ள்ஸ் கிட்ட பயங்கர பாப்புலரா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாய்ஸ் பத்தி பேசுறது. எனக்கு வந்து அதுல பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. அவளுக்கான விஷயங்களை போட்டு அந்த ஒரு அவளோட ஸ்பீச்சை முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் நான் அந்த குரூப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி ஆகணும். எனக்கு சில நேரங்களில் சிரிப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு பர்சனோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை வச்சு பேசுவாங்க என்ன, ஆனா நான் அங்க இருக்கும்பொழுது என்னால ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண முடியல, சிரிச்சுட்டு நான் வந்துருவேங்கிற மாதிரி முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இது யாழினியோட அந்த ஸ்பீச்ல பண்ணியிருந்தா. அப்ப நான் எழுதியிருந்தா. ஆமா சார், சொன்னா ஸ்பீச். ஆனா அது வந்து ஒரு ஆள் பேசுற மாதிரி அப்படி எழுதியிருந்தா, அதுபடி எழுதியிருந்தா அதை. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படி இருந்திருக்கு. நான் வந்து ஒரு 10th 12th படிக்கும்பொழுது இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, ஒரு 11th படிக்கிறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்னன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மறக்க முடியாத ஒரு பஸ் டிரைவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு. சரி, ஓகேவா. ஸோ எல்லாருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன அப்படின்னா எனக்கு வீடியோல இருக்கீங்க சார் நீங்க அதுக்காக நம்ம வீடியோ ஒண்ணு கடிக்க தான் கூடாது. பல்லு ஏதோ ஒன்று அப்புறம் நான் பேச முடியும் அப்படின்னு நான் அவ்வளோதானே. சரி, நீங்க இருக்கீங்க பாருங்க மேடம், அது அப்படியே கனெக்ஷனாக நடந்து போயிருக்கோம். அதை போட்டு சரி வாங்க சொல்லுங்க. ஸோ அப்போ என்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் எல்லாம் இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணிகிட்டே இருந்ததுன்னா, உனக்கு யாராவது ஆள் இருக்கணும், உனக்கு யாராவது ஆள் இருக்கணும், உனக்கு யாராவது ஆள் இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன், இந்த க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வரும், க்ளோஸ்அப் ரெனியூவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரிவ்யூ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். அந்த க்ளோஸ்அப் ஆட் இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்க, அந்த பூஞ்சை அவன் நான் பாத்துறேன். நான் இவ்வளவு நாள் உன்னிகிருஷ்ணன் நினைச்சிருந்தேன் மேடம். நானு அவங்க கேட்டாங்க சும்மா ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு நேமை ஃபில் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்தாங்க இதுதான் எனக்கான இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆள் செலக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுவே எனக்கு என்னன்னா அதுதான் நானா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு ஏன்டா அப்படிங்கிற ஒரு ஆள் நானு. அவன் எப்படி டிபெண்டா வருவானா, கூட்டா டிபெண்டா வர்ற அளவு ஒரு ஆளை ரெடி பண்ணணும் போது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் வந்திருக்கேன், இது நான் பிளான் பண்ணி நான் யூகே இந்த டைம்ல வருவேன், அவன் டிபெண்டா வரணும். மேபி இட் ஹேப்பன்ட், மைட் பி இட் ஹேப்பன். எனக்கு புரியல சார், நிஜமா நேத்து கூட யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இங்க எப்படி டிபெண்டன்ட் கதை வந்ததுன்னு. அந்த மாதிரி எப்படி சார் எங்க போனாலும் நான் பொறனைக்கு பின்னாடி தான் நிக்கிறேங்கிற மாதிரி அந்த கதையை எடுத்துட்டு someone ask யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன், வாட் யூ டு அப்படின்னா ஐ மேட் documentaries and YouTube videos and all. I am dependent in my life. This is all my see. இது வேற do அப்படினு என் ஊர்ல வந்து what you do கேட்டாங்கன்னா I make YouTube videos. I am a content I am a content creator அப்படினா இங்கேயுமே சொல்லலாம். ஆமா, content creator அப்படி அது அப்படியே வந்தீங்கன்னா எனக்கு இல்ல எங்க வைஃப் வந்து மேனேஜர், அவங்களுக்கு டிபெண்டன்ட்டா நான் வந்து சொல்ல முடியும். content creator how என்னது how என்ன பேர் சரியா வர மாட்டேதே, எடுத்து குயிக்கா இல்லையே, மைக்ரேட் ஹவு யூ மைக்ரேட் ஹவு யூ மைக்ரேட் UK அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோ. ஐம் கான்டென்ட் கிரியேட்டர் காட்ட விசா அண்டால் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருமே கேட்டு போனேன்னா நான் பண்றது அப்படியே நம்ம முன்னாடி போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, என்ன பண்றீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சொன்னா போதும், அவங்க அதுக்கு மேல உங்க வாழ்க்கைக்குள்ளார நோண்டவே மாட்டாங்க. சும்மா நீங்களாவே வந்துடுறது அங்க இருந்து பஸ்ல 400 ரூபாய் சூப்பர் சரியா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பியர் பிரஷர்லாம் இருந்தது. அப்ப நம்ம படிக்கும் பொழுதே நம்மள ஒரு குரூப்ல சேர்த்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் விளையாடுவாங்க, நம்ம அந்த குரூப்ல போய் விளையாடணும்னா அங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஆமா,
அப்பதான் நம்மள விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நம்மள உப்புக்கு முக்கியமா ஆண்கள் பக்கத்துல வந்து என்னன்னா வந்து உங்க சரக்கு அடிக்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஒரு தம் அடிக்கிறதா இருக்கணும். வந்து அதை வச்சு ஓட்டுவானுங்க. அந்த கருமத்தை பிடிச்ச இன்னொரு ஒரு கதையை வந்து யாழினி எழுதியிருந்தப்ப ஒரு பையன் வந்து சொல்லியிருந்தான், நான் வந்து 16 வயசுல வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா நான் குரூப்ல இருக்கணும், நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருந்தது. சோ நான் வந்து இப்ப என்னால அந்த பழக்கத்தை விடவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதுற மாதிரி. இது வந்து என்னன்னா இந்த பியர் ப்ரெஷரும் சரி, இது எல்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப சோசியல் லைஃப்ல வந்து பியர் ப்ரெஷர் இருக்காதா அப்படின்னா பயங்கரமா இருக்கும். அதேதான், அந்த நிறைய இருக்கிறது எப்படிலாம் இருந்ததுன்னா அதை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? நிறைய ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த விஷயங்களை வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்ல முதல்ல வந்து டீனேஜர்ஸ்க்கு வந்து உடல் ரீதியான ஒரு கமெண்ட் வரும், அப்புறம் மன ரீதியான ஒரு விஷயங்கள் வரும். அப்புறம் வந்து இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து வயசு 25 வயசு. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது பர்த்டே 25வது பர்த்டே வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கு. இத்தனைக்கும் படிச்ச பொண்ணு, வக்கீலுக்கு படிச்சிருக்கு. அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, என் தங்கச்சி வந்து மிஷா அகர்வால் வந்து நீதிபதியா வருவான்னு நினைச்சேன். இதுல இன்னொன்னு என்ன ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானது. ஒன்றும் இல்லை, 2017 அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி போனது வந்தெல்லாம் வீடியோ போட்டிருக்குது. அன்பார்ச்சுனேட்லி வந்து அந்த 1 மில்லியன் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கணுன்றது அந்த பொண்ணுடைய கோல். அது என்ன பண்ணிருக்கு, எல்லாம் குறையிறாங்க அப்படின்னும் போது என்ன பண்றது, அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம, அதாவது ஒரு 10 லட்சம் வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க. திடீர்னு வந்து டவுன் ஆகுது, எல்லாமே குறையுது அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்னு அதுக்காகவா இந்த முடிவு எடுக்கும். இது பொண்ணு போய் அழுதுருக்கு அவங்க அக்கா கிட்டலாம், அக்கா இந்த மாதிரி ஆகுதுக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணு மாணி நீதிபதி அவனுக்கு இது வந்து ஒரு பார்ட், இது அவ்வளவுதான், இதுக்கு போய் எதுக்கு மாணி இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையோட பிரெட் அண்ட் பட்டரும் கிடையாது, உனக்கு வேற விஷயங்கள் நிறைய இருக்கு, இது பிரெட் அண்ட் பட்டர் கிடையாது, இதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிற. அந்த பொண்ணு அழுதும்போது லைக்கும் தன்னுடைய ஃபாலோவர்ஸும் குறைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் பார்த்தா. நாங்களாம் 10 வருஷம் பண்ணி நாங்கள் 1,93,000 ஜாக்கி சினிமாஸ் வந்து இதுல 30,000 தான். நாங்கள் எவ்வளவு ஆத்திரம், தைரியமா 2 மணி நேரத்துக்கு ஆத்திரமே. அப்ப நாங்களாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கணும். இப்பயும் என்ன சொல்றோம், பிடிச்சா பாரு மயிரில போயிட்டே இரு, எனக்கு அட்வைஸ் மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு தெரிஞ்சது என் அனுபவத்தை நான் சொல்றேன். நேத்து ஒருத்தன் எழுதுனா, அது ஏன் பீரியட் விஷயங்களை ஏன் இவ்வளவு விரிவாக எழுதுகிறீர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கி வருது. கோத்தால்தான் எழுதுனேன் நானு, பொம்மால்தான் எழுதுனா, என் பொண்டாட்டி என் பொண்ணுதை பத்தி எழுதுனேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆன ஆள் நானு. நீ பாரு, பார்க்காம போ, 2 பேர் வந்தாலும் பேசுவான், இல்லை என் பொண்டாட்டி பிள்ளைய மட்டுமே வச்சு பேசுவான், அவங்க 2 பேர் பார்க்கறதுனா பார்த்து பேசிட்டே இருப்பேன். நானு இது என்னன்னா குறைஞ்சி. ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக அதுக்கு காரணம் இது பேசுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒன்றும் என்னடா பேசுறது ஒரு அப்படின்னு வந்தது. ஆனால் நான் பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு நீங்க ஒரு மாடும் பல்கலைக்கழகம் மேடம். நீங்க என்ன மேட்ச்னா மேடம், சிம்பிள். ஒருத்தவங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், ஏதோ ஒரு பையன் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆக போகுதுன்ட்டு அவங்க லைவ் போடுறாங்க. 1,99,999 சம்திங் லைட் அப்படி வந்து போச்சு. அதாவது இன்னொரு 3 வந்தா 2 லட்சம். ஸோ அதை வந்து லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஃபேமிலி, அது ஏதோ இந்த வீடியோ என்ன வீடியோன்னு தெரியல. நான் பார்த்தேன். 2 லட்சம் அப்படின்னு எல்லாம் வந்து கை தட்டுறாங்க. 10 லட்சமா 2 லட்சமா தெரியல, கை தட்டுறாங்க. டமான்னு பாத்தீங்கன்னா சரசரன்னு குறையுது. 2 லட்சத்துக்கு. இதுதான் மனநிலை. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த சோசியல் மீடியா வந்து நம்ம வந்து 10 வருஷமா டிராவல் பண்ணும்போது நம்ம அதனுடைய மனநிலை என்ன நமக்கு புரியும். ஓ ஹாப்பியா இருக்கு அவங்க இப்ப இறங்குற பாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே அன்சப்ஸ்கிரைப் பண்றது வேணுனே. நீ 2 லட்சம் தானே சொல்ற, இப்ப பாரு சந்தோஷத்தை நான் குலைக்கிறேன் அப்படின்றத அங்க மேட்டரே. அது அண்டர்ஸ்டுட். சோ அந்த மாதிரி வந்து ஐயோ போகுது எது ஏன்னா 2 லட்சம் போய் திரும்ப போனா உனக்கு எப்படி இருக்கும்? அது லைவ்ல நீ ஏன் ஹாப்பியா இருக்க, நான் அதை குறைக்கிறேன், இந்த இப்ப குறைக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு 10 பேர் டப்புன்னு போறது. அப்பதான் நாம என்ன சொல்றோம், நீங்க கடை மயிறு நீ வந்தாவோ வரட்டாப்போ மயிறு நாங்க பேசிட்டே இருக்கோன்ற மாதிரி நம்ம பேசுறோம். அதுதான் எங்க மேட்ரு. அது எப்படி இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வெகு சில பேருக்கு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கூட இருக்கிறவங்களும் சரி, அந்த ஒரு கட்டத்துல இது ஒரு பெரிய போதைங்க. எப்ப இது பெரிய போதையாகும் அப்படின்னா, நிறைய பாராட்டுறது திடீர்னு நானு டீம் மெம்பர் ஒருத்தன், அவன் தான் லிட்டரலா வந்து எனக்கு அந்த
தாட் ப்ராசஸே கொண்டு வந்தான். நான் எப்பவுமே போய் சொல்லுவேன், டேய் அவன் பேர் வந்து விக்ரம், டே விக்ரம் உருடாத பையன் அவன் ஏன் உருப்படாது, அவன் அட்வைஸ் பண்ணியிருக்கான் உனக்கு அப்புறம் என்ன. அதனால சரி நான் சொல்ல வந்துட்டேன், விக்ரம் எனக்கு ஒரு பர்த்டே ஒரு போஸ்ட் போட்டாடா உங்களுக்கு வந்து அவ்வளோ லைக் வருதுடா, என்னடா 40 பேர் கூட லைக் பண்ண மாட்டேன்றானுங்க அப்படின்னு. நானும் 10 வருஷமா டைரக்டருக்கு விதவிதமா என்னென்ன புடுங்கினானுங்க, மயிரை கட்டினானுங்க, மட்டையை கட்டினானுங்க போட்டாலே 3000 மேல தாண்டாது. ஒன்று அப்படி பண்ணா இப்படி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், முடிஞ்சு போச்சா, லைக் அள்ளுது. அப்புறம் பலூன் சரி சொல்லணும்னா இங்கே போவோம், அது எதுக்கு ஏதோ அவங்களுக்கு இருக்குது, ஆண்டவன் அள்ளி கொடுத்துருக்கான், நம்மளுக்கு கிள்ளி கூட கொடுக்கலாம், அதனால இந்த மாதிரின்னு வச்சுக்காங்க, அது ஏதோ போகுது. அவங்களுக்கு பலூன் அக்காவுடைய ஐடியா ஒருத்தன் போட்டிருக்கான், அவங்களுக்கு வந்து ஏதோ 12,000 15,000 இது ஒன்றும் இல்லை, அதான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்குது, அது பார்த்தேன்னு. அதில் என்னன்னா அவங்கள வந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும், நீங்கள் பணம் கட்டணும் மாதம் மாதம். அந்த மாதிரி அது வந்து 12,000க்கு 15,000 பேரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது வந்து ஒருத்தன் அதை ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ வந்து 9,000 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை போட்டுட்டு அவனா சொல்கிறான்னா பார்த்ததே எவ்வளோ வாட்டி பார்த்துட்டு இருக்குது கீழே கமெண்ட், இது வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த பொண்ணு வந்து என்னன்னா டமால் காணாமல் போயிட்டானுங்க, வந்தவனுக்கு வந்து டமால் காணாமல் போனோம். இது வந்து அதுக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷர். ரெண்டாவது அவங்களுக்குள்ளே வந்து என்னென்ன இந்த டீனேஜில் அப்போ நம்ம அவ்வளவுதானா, அந்த அளவுக்கு நம்ம ஒத்து இல்லையா. நீங்கள் காதல் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ காதல் வர்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள் சைக்காலஜிக்கலாக அதுங்களுக்கு ஒரு மயிருமே தோணாது. அதேதான் கூட இருக்கிறதுங்க தான். கூட இருக்கிற சனியன்கள்லாம் வந்து என்ன சொல்லணும், ஒன்று சொல்லும்போது ஐயோ நம்ம பட்டுக்கே சார்பமா ஆயிட்டோமா அப்படின்றதுக்காக போய் ஓடுறது அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஏன்டா பிடிச்சிங்கன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ இந்த பைக் ஓட்டுறவன் இவன் அந்த ஹெல்மெட்டை வச்சு சுற்றிட்டே போகிறவன்றவனை வந்து பிடிச்சி இதான் ஆள் அப்படின்னு வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ஏதோ ரூக்கு பொறுக்கி பயலாக இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ அம்மா அப்படி யோசிச்சானா டிபெண்டாக வந்து நிற்பான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, சைக்கோவை மாறி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்களை பிடிச்சிட்டு போங்கிறதுங்களும் இருக்குன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த லவ் மாதிரி வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல வந்தேன். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு எங்கேயோ போய் சுத்தின்னு வந்து அந்த இவனை எடுத்துன்னு வந்துடணும். எவனை வந்து க்ளோஸ் அப் பையன் தான். இப்போ நம்ம இப்போ எனக்கு அதுதான் இப்போ நம்ம ஏன்னா என் ஃபோனில் தான் லைவ் போயிட்டு இருக்கா. இப்போ எடுத்து எங்கே தேடுறதுன்னு தெரியல எனக்கு. க்ளோஸ் அப் 2000 ஆட் அப்படின்னு போட்டு அந்த மூஞ்சி மயிரை நான் பார்க்கணும் மேடம். அச்சு விடுறதுக்காக என்ன மாதிரி பண்ணுவதா அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணால் நான் உன்னிகிருஷ்ணனை பார்த்துருக்கேன். ஓகே, விசாரணையில பல விஷயங்கள் வெளிப்படும் போல இருக்கு. ரைட். நான்லாம் வெளிப்பட்ட விஷயங்களை எடுத்துன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், விடுங்க. சரி, ஓகே. சரி, இது எதுக்கு நான் இதை பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு விஷயம் நல்லதா நீங்க அப்படியே உடனே கையில எழுதிருங்க மேடம். டக்குன்னு கையில எழுத அப்படியே எடுத்து வச்சு இந்த ஆள் மொத்த பேசுற நடுவில் நம்ம என்ன பண்றது அப்படின்னு டக்குன்னு எழுதி வச்சீங்கன்னா அதை பத்தி பேசிடலாம். சரி விடுங்க, மறந்து போயிட்டேன், உண்மையிலேயே மறந்து சொல்லிட்டீங்க. நீங்க பேசினதை கேட்டு அதுல இதை நான் மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தீங்க, எதை பத்தி சொல்ல வந்தீங்க? ஏமா யாராவது ஒரு ஹிண்ட் கொடுங்க, எதை பத்தி பேச வந்தேன்? பியர் பிரஷர்லாம் இல்ல சார். விக்ரம் இந்த பையன் இதுலயே தான் இப்படிதான் பண்ண வேண்டியது. சோ விக்ரம் வந்து என்கிட்ட வந்து கேட்கும் பொழுது என்னன்னா, விக்ரம் நான் வெற்றி பெற்றவன், தீயை சுற்று விட்டவன், என் வீரமே வாகையே சூடும். விக்ரம் 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 தகுதா தகுதா தகுதுகு துகு துகு தகுதுகு துகு துகு தா 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 துகுதா. எனக்கு இந்த அஜித்தோ பற்றி வந்து அது இது முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. இவர் அப்போதான் அது வந்து கவர்றதுக்காக என்ன பண்ணாரு, நோ பாட்டெலாம் போட்டு அதுவும் முக்கியம். சரி, ஓகே. அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவங்களுக்கு இவ்வளவு இவங்களுக்கு மட்டும் லைக் வருதுடா அப்படின்னா அவன் ஒரே விஷயம் தான் சொன்னான், எனக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் அதிகமாகல, ஏன் இது மாதிரிலாம் எனக்கு குறைஞ்சிருக்குன்னா எனக்கு இப்ப தெரியுது. கூடயே வந்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கண்ணு வைக்கிற ஆளை வச்சுக்கிட்டு ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கண்ணு வச்சிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இப்பதான் எனக்கு விஷயமே தெரியுது. அந்த பையனை போய் கேட்டீங்களா, இந்த ஆளுக்கு வந்து இவ்வளவு லைக் வருது, அடி பாவி எனக்கு இப்ப எல்லாம் குறைஞ்ச காரணம் நீதானா, சரி போ, ஓகேவா. அவன்கிட்ட வந்து நான்
சொல்லும்போது அவன் சொன்னான் சிம்பிளான லாஜிக். 4000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறப்ப 400 பேர் லைக் பண்றது பெருசா பாஸ், 100 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறப்ப 45 பேர் பெருசா நீங்க யோசிங்க அப்படின்னா. ஆமாண்டா அப்படின்னா அதுதான் பாஸ், அதனால உங்களுக்கு நீங்க அப்படி யோசிங்க அப்படின்னு சொன்னான். கரெக்டா இருக்குல்லடா அப்படின்னா. ரொம்ப கரெக்டா இருக்கு பாஸ். நம்ம எவ்வளவு பேர் வச்சிருக்கோமோ ப்ராபபிலிட்டி போட்டு பாருங்க. அவ்வளோ பேருக்கு வெறும் 400 பேர் லைக் பண்றதுக்கும் வெறும் 100 பேருக்கு 45 பேர் லைக் பண்றதுக்கும் யார் அப்ப கெத்து? ரெண்டுமே உருடாம கிடக்குங்க. சரி வாங்க, அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி வந்து யோசிச்சு சொன்னா உருடா வெட்டி சார் நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கடைசியில நீங்க கொஞ்ச நேரம் சொல்லுங்க. அதனால அப்பதான் நான் யோசிச்சேன், ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்க இருக்கும்? இன்னொரு ஒரு விஷயத்துல எனக்கு நிறைய இடங்கள்ல இது கொஞ்சம் எனக்கு இருந்திருக்கிற விஷயங்களை நான் இப்ப பேசுறேன். இவங்களுக்கு ஒரு பர்த்டேன்னா நைட் எல்லாம் கால் வந்துனே இருக்கும். ஐயோ என்னத்த பண்றது, கூடயே வச்சுட்டு ஒரு சவாரி வச்சுட்டு இருக்கனே சார். அப்படி வரல சார், இதெல்லாம் என்ன வருத்தங்கள் வரும்ன்றத சொல்றேன் சார். நம்ம கம்பேரிசன் மோட் எங்க வருதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் சார். கண்டிப்பா. சோ அப்ப எனக்கு வந்து லைக்கே எனக்கு வந்து கால்ஸ்ல பெருசா இருக்காது இல்ல, நமக்கு யார பெருசா தெரியும் இல்ல, அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம பேசி கிழிச்சிட போறோம். அது விஷயம்னு வச்சுக்கோங்க. என்ன இத்தனை நமக்கும் தான் பர்த்டே, யாருமே விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வரும். நேற்று வந்தவங்க கூட வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஐயோ இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்னு டப்புன்னு பார்த்தா டம்மல் அண்ணா அக்கா அண்ணாவா மாறிச்சு பாருங்க. வரும்போது எல்லாம் ஒழுங்கா வராளுங்க, அப்படியே கேட்டா அப்படியே வருவாங்க. கஷ்டத்தை பார்த்தா டம்மான்னு பிளேட்டை மாற்றிட்டு போயிடுறாங்க. ஓ எல்லாம் இந்த எஃபெக்ட் தானா? ரைட் முட்டை வந்து வச்சிடுறேன் இருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது என்னன்னா, அப்போ ஜாக்கி வந்து நமக்கு கூட பேசுறவங்களா இருக்கட்டும், நம்ம கூட வந்து பேசுற விஷயங்கள் பண்ற விஷயங்கள் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும்பொழுது இது பெரிய மேட்டரா தெரியாது. இது எப்ப பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னும் பொழுது இவ்வளவு பேர் லைக் இந்த விஷயத்தை தவிர்த்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க இதுல அடிக்ட் ஆகிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த அடிக்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்குள்ளரே இருந்துகிட்டே இருக்கு. புருஷனா இருந்தாலும் அவனுக்கு எப்படி லைக் வருது, அவனுக்கு எப்படி லவ் வருது, அவனுக்கு எப்படி கால்ஸ் வருது அப்படின்னு யோசிக்கிறப்ப அது இதாகும். இது அடிக்ஷன். ஓகேவா? நான் வந்து கலாய்க்கிறாங்க, பட் நான் சொல்ல வர்றது அந்த அடிக்ஷன் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம கூட இருப்பவர்கள் மூலமாக அது வெளியில வர முடியுமா நம்மளால அப்படின்னா கொஞ்சம் ஒரு 50% சான்சஸ் இருக்கு. அது ஃபுல்லா அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அதுலேருந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் யோசிச்சது, நிறைய நம்ம எல்லாருமே அப்ரிசியேஷனுக்காக நான் வெயிட் பண்ற ஒரு ஆட்கள். இப்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, இப்ப சின்ன விஷயத்துல இருந்தே நான் சின்ன வயசுல இருந்தே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் நான் பாடணும்னு சொல்லும் போதே எங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏண்டிக்கு அழற அப்படின்வாங்க. இது விளையாட்டா தான் சொல்லுவாங்க, பட் அப்போ நம்ம மேடம் எங்க அம்மா ஏன்னா இவங்க பாடுறது கிடையாது. இப்ப இவங்க பாடி இது வந்து ரொம்ப இதுவா அழற மாதிரி இருந்தா நீங்க பரவாயில்ல தாராளமா சொல்லலாம். ஏன்னா நான் இப்ப உதாரணத்துக்கு நான் பாடுறேன், என் பொண்டாட்டி ஒழுங்கா பாடலாம் சொல்றேன், ஏன்டி அழற அப்படின்னு ஒரு நக்கலுக்கு சொல்லலாம். பாடுறதே கிடையாது என்ன பாட்டு கூட. அதேதான். அப்போ ஒருத்தவங்க பாடும்போது அது அழறன்னு சொன்னா உன்னால எதுவுமே முடியலன்னு அர்த்தம். அப்படி நம்மளால சிந்திக்க முடியாது இல்லையா ஜாக்கி? அப்போ இருக்கிற உங்களுக்கு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த பாடல், அதாவது அக்கா இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு அந்த யோசிச்சு பாருங்க. சரி பண்றீங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரசிகர்களை உருவாக்கி அவங்க வந்து உங்களை வந்து பாராட்டி இந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பா அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கியிருக்கோம். ஆமா, அதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா பிளேஸ் கொடுக்கல, அது அப்படியே வந்திருக்கு. நீங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இப்போ ஒரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. அழற மாதிரி பாடுறதா எவ்வளவு பாட சொல்லியிருப்பாள் அவங்கள, நீ மூடுறின்னு இருப்பான் கீழே. இப்போ லைவ்ல வேற வந்திருப்பான், நீ மூடுறின்ற மாதிரி போட்டிருப்பான். என்ன இல்ல நான் ஒழுங்கா பாடு நீ மூடுறா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுருப்பான். இவ்வளவு நாள் இப்ப இதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் இதை போடுவோன்னே ஒருத்தவங்க கிளம்புவான்னு வச்சுக்கோ, அவனை பிளாக் கொண்டு வரோம், அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அந்த குரல் வளம் இருக்கு மேடம். கண்டிப்பா. சோ இது என்னன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது we all long for appreciation இல்லையா? அந்த அப்ரிசியேஷன் எங்க கிடைக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது இந்த யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல வேற தளங்கள்லயோ இருக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு சின்ன ஹார்ட் வந்தாலும் நம்ம ரொம்ப ஹாப்பி ஆயிருது. ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்துட்டே இருப்பாங்க, எனக்கு நீ 9 ஹார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இதுல என்ன இருக்கு அப்படின்னுவேன், உனக்கு என்னம்மா அப்படின்ட்டு போவாங்க.
அப்போ அந்த அந்த அப்ரிசியேஷன் வந்து கிடைக்காத பொழுது அந்த லாங்கிங்னஸ் இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீலை கொடுக்குது. அந்த கம்ப்ளீட் ஃபீல் வர 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 என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தளமாவோ இதுதான் நமக்கான ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாவோ மாறிடுதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே புரியுது புரியுது. அந்த லைக் அந்த விஷயங்கள் தான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸா மாறிட்டதுனால நமக்கு அது ஒரு பெரிய அந்த 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 பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு நாமளே ஒரு உலகத்துல நுழைஞ்சிடும். ஆனா அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மணி புடுங்க முடியாது. அதேதான். தட்ஸ் ஆல். ஆனா யூடியூப் அல்காரிதத்துல லைக் நிறைய போகும்போது நிறைய வியூஸ் எட்டுறதுக்காக சொல்றோம் நம்ம லைக் போடுங்கன்னு சொல்றோம். அதேதான். தட்ஸ் ஆல். இல்ல சார் இப்ப அது இதுவே வக்கீல் படிச்சுட்டு காஸ்மெட்டிக்ஸ் இது வேற பண்ணிருக்காங்க, கம்பெனி வேற ரன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் இன்னும் வந்து சொல்லுவேன் பிடிச்சா லைக் போடு, பிடிக்கலாம் போயிட்டே அப்படின்ற மாதிரி நான் பேசிடுவேன். இப்பெல்லாம் பாருங்க நம்ம அந்த நம்மளுக்கு ஒன்றும் இல்லை ஏதாச்சும் ஓட்டிட்டு இருக்கோம் அதனால லைக் போட்டிருக்கேன் பாட்டீங்க. நேற்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது சார், இந்த இப்போ லைக் போட்டுருங்க இந்த மாதிரிலாம் இப்போ பேசுங்க கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து சொன்னீங்களே எனக்கு லைக்கே வரல சும்மா இப்படி பார்த்தாலே லைக் வந்துருது சொல்லிட்டு இருந்தீங்களே. எனக்கு ஒருத்தவங்க சஜஷன் கொடுத்துருந்தாங்க, ஏங்க நீங்க வந்து வேண்டும் பொழுதே அடுத்த பிறவில நர்ஸ் எல்லாம் கூட புர்கா போட்டுன்னு வர மாதிரி வேண்டதை விட அண்ணா பொண்ணா பிறக்கணும்னு வேண்டிட வேண்டியதானே அப்படின்னாங்க. நிச்சயமா கூடயே சுத்துற சவாலை தான் இதுக்கான ஐடியாவை கொடுத்துருப்பாளுங்க. ஆனா நான் அதனே சொன்னேன், பொண்ணா பிறந்தா இருந்தாலும் இன்னுமே ஹாப்பி ஆயிடுவாரு, அப்படி என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். 1000 பேர் நான் ஒரு நாளுக்கு ஒரு ஆளு அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆயிடுவாரு. அந்த மாதிரியான ஹாப்பினஸ் நம்ம கொடுக்க கூடாதுடா. ஸோ அப்போ நம்ம வந்து அவரோட ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதுக்காக தானே வேண்ட முடியும் அப்படின்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா சொல்லி இது ஞாபகம் வந்தது, யாரோ ஒருத்தவங்க இது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க இப்படி வேண்டதுக்கு பேசாம இவர் பொண்ணா பிறந்தணும்னு வேண்ட வேண்டியதானே அப்படின்னாங்க. இவரே என் பொண்ணா பிறந்துட்டு வேண்டினா வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் கொடுப்பாயா என் காதலியே கொண்டு வருவாயா சொல்லுங்க. ஓகேவா சரி. அதான் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இந்த விஷயங்கள் ஜாக்கி காட்டும் பொழுது வந்து என்னன்னா இந்த யானையோட விஷயத்தையோடையும் என்னோட விஷயங்களோடையும் கம்பேர் பண்ணிக்க முடிஞ்சது. என்ன பேசுறது அப்படின்றதா அப்படின்னு. ஆனா இது எடுக்கும்போது நம்ம நிறைய இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். பியர் பிரஷர் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்களேன். சும்மா இப்ப நானே ஒரு நல்லா இப்ப நம்ம வீடியோவே திடீர்னு வந்து 5000 போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா 100 தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல, அது நமக்குள்ளே இருக்கும்பொழுது பிரச்சனை இல்லை. பட் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் போட்டாலே இப்ப சும்மா ஒரு சின்ன பொண்ணா சொல்றேன், அவங்களுக்கு வந்து மிஞ்சி போனா 25 வயசு, அவங்களுடைய பர்த்டேக்கு ஒரு 3 நாள் முன்னாடி இந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 24 வயசு பொண்ணு, இத்தனைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல மெச்சூர்டா, அவங்களுடைய சில வீடியோஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது கூட நல்ல மெச்சூர்டா தான் பேசியிருக்காங்க. சில வீடியோஸ்ல, எல்லா வீடியோவும் நம்மளால இது பண்ண முடியல. பட் எனக்கு எடுத்த இந்த முடிவு எடுக்க காரணத்திற்கு நான் இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, ஒன்று தனிமையா இருக்கிறது, இன்னொன்று வந்து நான் வீடியோ போட்டாலே 100 லைக் அசால்ட்டா வந்துடும், போட்டோ அடுத்த செகண்டே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை பார்த்துட்டு திடீர்னு அது வரல அப்படின்னும் பொழுது அடுத்த விஷயமா நான் யோசிக்கிறது தோல்வி. பின்னாடி இன்னொரு கதையும் பின்னாடி ஒரு காதல் தோல்வி இருக்கலாம், வெளியே சொல்லாம மறைச்சிருக்கலாம், ஒரு கொலை இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து எதையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா சோசியல் மீடியாவில் அடிக்டா இருக்கிறப்ப இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எடுக்கிற முடிவுகள் எடுக்க முடியுமா? இப்ப இதுக்கெல்லாமாங்க அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தோத்துருவோம் 12th ஃபெயில் அதான் இப்ப அடுத்து சொல்ல வந்து தோத்துருவோன்றதுக்கு 12th ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு மேல வந்து நம்ம வேற கதையெல்லாம் எடுத்து மேல கட்ட முடியாது. கதைகள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஊரை நம்புறது ஒரு கதை அப்படின்ற மாதிரி எடுத்து வரலாம், என்ன வேணும் பண்ணலாம். அதன் மூலமாக சில செய்திகளை நம்ம அதை சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்பதான் அடுத்தது யோசிக்கும் போது இந்த தோல்விங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம தோல்விங்கிற ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதுவும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு நம்ம எடுத்துட்டு வர்றதே எப்படின்னா பெருசா எப்படி சொல்றது, ஹவு டு சே இட், பெருசா அந்த பசங்களுக்கு தோல்வியோ பெருசா அவங்களுக்கு நோவே சொல்ல மாட்டேன்றோன்னு சொல்றேன் நான். ரொம்ப இதுல வந்து அதான் நான் எங்க அத்தை பையனுக்கும் எனக்குமான டிஸ்கஷன் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா? இல்ல சார் வேண்டாம், எனக்கு அது செட் ஆகாது. இல்ல சார் எனக்கு செட் ஆகாது. அது நீங்க தெரியாம நீங்க பேனா எடுத்து சொல்லிடுறீங்களே, அது என்ன நல்லாவே பின்னாடி வரையும் போகும். அதனாலதான் சரி இப்ப நான் சொரியறேன்னா சொரியலையான்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது எனக்கு வேண்டாம் அப்படிங்க. ஏன்னா அது நல்லா மலமாடு மாதிரி வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரியான விஷயம் பார்ப்போம். ஸோ
மலை மாடு மாதிரி வளர்ந்தவங்களுக்கு தான் இது இங்க வரைக்கும் போகும். இது எனக்கு பம் வரைக்கும் போகும் சார். அப்படியா? எனக்கு இங்கே தான் சொரியணும். சரிங்களா? அதனால இல்லை நீங்க சொல்லியது பார்த்தா எனக்கு சொரிச்சல் இருந்தது. சொரிச்சுடான்ட்டு. ஏதோ இப்போ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்றது வந்து மலமாடு. மலமாடுஸ் நாட் அஸ். வை ஐ நீட் தட். ஓகேவா? சரி முடிச்சிட்டிங்களா? இல்ல இந்த ஒண்ணுக்கு வந்தா எல்லாருக்கும் ஒண்ணு வந்துரும் தெரியுமா? அப்போ உண்மை மேடம். எனக்கெல்லாம் வந்தது இல்ல. நீங்க போனது இல்ல. நான் சைக்கிள்ல போயிட்டே இருப்பேன். நான் போய் ஒண்ணு இருந்தா எல்லா வருஷம் வந்து ஒண்ணு எடுத்துருப்பானுங்க. அது அவன் சேர்ந்து ஒரு பூண்டு செடி பார்த்து அடிச்சு அதை அந்த கருவி வைக்கணும். இதுதான் ஒரு பெரிய டார்கெட். இது ஒரு இதெல்லாம் ஒரு டார்கெட் இருக்கீங்க. இது ஒரு இதுல ஒரு பெருமை வேற. ஆமா. சொல்லுங்க. ஓகேவா? எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.